நாங்கள் உங்களுக்காக 234 தொகுதியிலும் போராட வருவது யாருக்குன்னா, எதுக்காகனா எனக்காக இல்ல, தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு அதிகரிக்கணும். அம்மையார் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது 29% தான் இருந்தது. அப்போ சட்டமே இருக்கு, அவருடைய இடஒதுக்கீட்டை அதிகரிக்க கூடாது யாருக்கும் என்று இருந்தது. ஆனால் அவர்கள் இடஒதுக்கீட்டை அவர் 69% உயர்த்தி அரசாணை கொண்டு வந்தது யாருன்னா ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி தான். அம்மையார் தான் 29 69 கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் போட்டாலும் பரவாயில்ல, அதை எதிர்த்து அவர்கள் சட்ட திருத்தம் கொண்டு வந்து சட்டத்தை அவர்கள் இயற்றி அதை பாதுகாப்பு கொடுத்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள். ஆகினால அந்த இடஒதுக்கீடுல இன்னைக்கு பார்ப்பனருக்கு 10.5% கொடுத்திருக்கார்கள். அதுபோல கிறிஸ்தவர்களும் கொடுங்கள், தலித் மக்களும் கொடுங்கள், வன்னிய மக்களுக்கு உயர்த்தி கொடுங்கள், மற்ற மக்களுக்கும் உயர்த்தி கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.